ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. டொமேட்டோ ரைஸ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. டொமேட்டோ ரைஸ் ஒரு டிஃப்ரெண்ட்டான டொமேட்டோ ரைஸ் செய்ய போகிறேங்க. அதுக்கு தேவையானது பாருங்கள். இந்த அளவுக்கு வெங்காயம், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெங்காயம், 2 பல் பூண்டு, பாருங்கள் இந்த அளவுக்கு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா தண்ணி ஊற்றி விழுதாக அரைச்சிக்கணுங்க. அது கூட இந்த தக்காளி, டொமேட்டோ ரைஸ் அப்படிங்கிறதுனால இந்த தக்காளி கட் பண்ணி போடுறதுக்கு பதில் இதையும் நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேங்க. ஆனியன், கார்லிக், ஜிஞ்சர், அப்புறம் டொமேட்டோ, இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறேங்க. அதுக்கப்புறம் இந்த ரெசிபிக்கு தேவையான இந்த டொமேட்டோ ரைஸுக்கு ஒரு பவுடர் மசாலா சேர்க்க போகிறேங்க. 1 ஸ்பூன் தனியா நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணிக்கணுங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் சிகப்பு மிளகாய் தூள். இது தாங்க இந்த டொமேட்டோ ரைஸுக்கு தேவையான மசாலா. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. டொமேட்டோ ரைஸ் செய்கிறதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்காங்க. ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாங்க. கடுகு 1 நிமிஷம் நல்லா வெடிக்கட்டுங்க. கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாங்க. இதை நல்லா 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாங்க. அதுக்கப்புறம் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. பாருங்கள், நம்ம சேர்த்த சோம்பு நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு நிறைய வெங்காயம் பிடிக்குன்னா நிறைய கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் சேர்க்குற ரைஸுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துருக்கேங்க. இது 1 நிமிஷம் நல்லா வதங்கட்டுங்க. நம்ம சேர்த்த வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம 1/2 டீஸ்பூன் சிகப்பு மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனியா, அது கூட இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம். அதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க. மசாலாலாம் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி எப்படி வேணால் மாற்றிக்கலாங்க. கூட்டி குறைச்சி எதை வேணால் ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. நான் செய்கிற மெத்தட் காமிக்கிறேங்க. இது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்கு நல்லா வதக்கிக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம பூண்டு, இஞ்சி, தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த பேஸ்ட்டையும் நம்ம சேர்த்திக்கலாங்க. மிக்ஸி அலசி அந்த தண்ணியை ஊற்றிக்கலாங்க. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கணுங்க. இதோட ரா ஸ்மெல் போகணுங்க. பாருங்கள், இதையும் சேர்த்து நல்லா ஊற்றிக்கலாம். நல்லா கொதித்தட்டுங்க. மசாலாவோட பச்சை வாசனை, இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி இதோட ரா ஸ்மெல் எல்லாம் போனோம் பார்த்தீங்களா. இது நல்லா கொதிக்கட்டுங்க. கொதித்ததுக்கப்புறம் பார்க்கலாங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாங்க. நம்ம போட்ட கிரேவி ஓரளவுக்கு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நான் சாதம் வடித்து வச்சுருக்கேங்க. அதை இப்போ இதில் கூட சேர்த்திக்கிறேங்க. உப்பு காரம் பத்தலைன்னா சேர்த்திக்கலாங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாங்க. நீங்கள் இப்போ அந்த கிரேவி மாதிரி செஞ்சுருக்கேன் பார்த்தீங்களா, அது கூடயே நீங்கள் 1 டம்ளர் ரைஸுக்கு ஒரு பாஸ்மதி ரைஸு, ரெகுலர் நம்ம என்ன ரைஸ் வைக்கிறோமோ அது கூடயே அரிசியை போட்டு கொதிக்க வச்சு அப்படியே கூடயே சாதத்தை மாதிரி பண்ணிக்கலாங்க. நான் இப்போ இது கிளற சாதம் மாதிரி பண்ணியிருக்கேங்க. திடீர்னு நினச்ச மாத்திரம் பண்ணணுன்னா வெறும் ரைஸ் மட்டும் இருந்தால் கூட நம்ம இந்த மாதிரி கிரேவி மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நீங்கள் அப்படி பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாங்க. குக்கரில் டேரெக்டாக அந்த மாதிரி பண்ணிக்கலாங்க. அந்த கிரேவி ரெடி ஆன உடனே 1 டம்ளர் அரிசிக்கு தகுந்த மாதிரி தண்ணி, நீங்கள் எந்த அரிசியை யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டும் நீங்கள் கிளறி ரெடி பண்ணிக்கலாங்க. ஒரே ப்ராசஸ் தான். நான் இப்படி செய்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. நம்மளோட சூப்பரான எம்மியான டிஃப்ரெண்ட்டான டொமேட்டோ ரைஸ் ரெடிங்க. பாருங்கள், புதினா கொத்தமல்லி இருந்தால் நீங்கள் போட்டு இறக்கிக்கலாங்க. கூட கருவேப்பிலையும் சேர்த்திக்கலாங்க. இந்த சூட்லேயே நம்ம போட்டோம்னா இதோட ஃப்ளேவர் நல்லா இறங்குங்க. நீங்கள் மசாலா கொதிக்கும் போது கூட இந்த புதினா கொத்தமல்லி கருவேப்பிலையை சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. சூப்பராக செம்மையாக நம்மளோட டொமேட்டோ ரைஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. சிம்பிளாக பண்ணிடலாங்க. கிச்சனில் நுழைஞ்ச உடனே பருப்பு ஊற வைக்கல, காய்கறி கட் பண்ணி வைக்கலான்னு டென்ஷனாக இருக்கும் பார்த்தீங்களா, எடுத்த உடனே டக்குன்னு சாதத்தை வச்சுருவோம் டைம் ஆச்சு அப்படின்னு வேலைக்கு கிளம்புறவங்க. அந்த மாதிரி சாதத்தை வச்சதுக்கப்புறம் கூட நம்ம திடீர்னு ஐடியா பண்ணி இந்த மாதிரி டொமேட்டோ ரைஸ் ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாங்க. நான் டொமேட்டோ அரைச்சி போட்டிருக்கேன். நீங்கள் இந்த இடத்துல கட் பண்ணி கூட போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வெங்காயமெல்லாம் இன்னும் ஜாஸ்தியாக பிடிச்சா சேர்த்திக்கலாங்க. நான் மைல்டாக இருக்கட்டும்னு கரம் மசாலா மட்டும் சேர்த்திருக்கேங்க. நீங்கள் பட்டை, கிராம்பு, சோம்பு அந்த மாதிரி ஏதாவது சேர்த்துக்கிறதுனால சேர்த்துக்கலாம். நான் சோம்பு சேர்த்துருக்கேன். இதே ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் நம்ம இஞ்சி, பூண்டு, வெங்காயம் அரைச்சி சேர்த்ததுனால
நம்மளோட டொமேட்டோ ரைஸ் ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக பிரமாதமாக இருக்குங்க. செஞ்சு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நான் சொல்கிற டேஸ்ட்டு புரியுங்க. இந்த டொமேட்டோ ரைஸ் வெறுமனே சாப்பிட்டாலே சூப்பராக இருக்குங்க. அதுக்கு மீறி உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டால் ஆனியன் ரைத்தா வச்சு சாப்பிடுங்க. அப்படி இல்லாட்டி அப்படம், வடாம் அந்த மாதிரி ஏதாவது கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாங்க. சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டில் ஸ்நாக்ஸ் முறுக்கு, தட்டை இருந்தால் கூட அதை வச்சு சாப்பிட்லாங்க. இதுதான் சாப்பிட்ணுன்னு இல்லைங்க. ஒவ்வொரு டயத்தில் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம ட்ரை பண்ணால் ஒவ்வொரு ஸ்நாக்ஸை இது கூட வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே ஆனியன் ரைத்தா மட்டும்தான் வச்சு சாப்பிடுவோம். இது கூட நீங்கள் அந்த அப்பளம், வடம் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. டக்குன்னு நினச்ச மாத்திரம் பண்ணுறது இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கிறோங்க. செம்ம ரெசிப்பிங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிள், டக்குன்னு செஞ்சிடலாங்க. என்னங்க, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.